டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்ன சொல்லுங்க சார்? உஷ் என்ன சொல்லுங்க? ஓஷ் ஓஷ். வணக்கம், வந்தனம். இது தமிழில் சரியா? ஜப்பான் லாங்குவேஜில் ஓஸ், ஜப்பானோ கொரியாவோ? ஜாப்பனீஸில் சுமோன்னு சொல்லுவாங்க. சுமோனா யாரு? யாரு தெரியுமா? சுமோ பெரிய வீரன். ஜப்பானில் பெரிய வீரனுக்கு பேர் சுமோ. சரியா? அது மாதிரி ஜப்பானில் நிறைய விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற மாதிரி அற்புதமான விஷயங்கள் ஜப்பானில் ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் ஜப்பான் கலையை கற்றுக்கிறீங்க, பாராட்டுக்கள் முதல்ல உங்களுக்கு. இந்த அற்புதமான மாஸ்டர் பாருங்கள், இந்த அற்புதமான மாஸ்டர்கிட்ட, ஏன்னா நானும் கிட்டத்தட்ட 1000 நிகழ்ச்சிகள் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பள்ளிக்கூடங்கள் எங்கே வேணாலும் போயிடுவேன், தோன்ற இடத்துக்கு உள்ளே வந்துடுவேன். ஆனால் உங்கள் மாஸ்டர்கிட்ட தான் இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு இவ்வளோ நேர்த்தியாக, இவ்வளோ முறையாக, இவ்வளவு சரியாக, இவ்வளவு அர்ப்பணிப்போட, இவ்வளவு கவனத்தோடு கற்றுக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாரும் பிடிச்சிக்கலாப்பா? எல்லாரும் பிடிச்சிருக்கு. முதல்ல ரெண்டாவது, அதை விட விசேஷம் என்னென்னா, பெண் குழந்தைகள் இத்தனை பேரை பார்க்குறது எனக்கு பெரிய அதிசயமாக இருக்கு. பெரிய அதிசயம். மூணாவது, எல்லா பெண் குழந்தைகளும் ஃபிட்டாக இருக்கீங்க. நிறைய பக்கம் பணக்கார பெண் குழந்தைகள் வருவாங்க, உங்களுக்கே தெரியும், சைஸில் வருவாங்க. இப்படி கால் எடுத்து வச்சு அரை மணி நேரம் இப்படி நிற்பாங்க, அப்புறம் இப்படி கை எடுத்து வச்சு இப்படி அரை மணி நேரம் நிற்பாங்க. சரியா? ஆனால் நீங்கள் அத்தனை பேர் ஃபிட்டாக இருக்கீங்க. கரெக்டா? என்னென்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸில் 90% வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சூப்பர். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, எல்லா நான் போகிற ஸ்கூல் 9 ஸ்கூல் போகிறேன், 9 ஸ்கூலுமே கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ப்ரைவேட் ஸ்கூலே கிடையாது. பாருங்க, ஒரு ஹம்பக்னா என்ன? பொய். எது பொய் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம் தண்டம், ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதெல்லாம் வசதி அப்படின்னு சொல்லி மக்கள் மனசில் பொய்யான ஒரு விஷயத்தை பரப்பிட்டாங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். சரியா? உங்களை மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் நானும் படித்து அதுலேருந்து மேலே வந்தவன் தான். இன்றைக்கி என்ன மாதிரி இங்கிலீஷ் பேசுறதுக்கு யாருனாலையும் முடியாது, என்ன மாதிரி ஹிந்தி பேசுறதுக்கு யாருனாலையும் முடியாது. உலகத்தில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி சுற்றியாச்சு. புரியுதா? அமெரிக்கா வரைக்கும் போயாச்சு. அப்புறம் முக்கியமாக உங்கள்கிட்ட இருக்க வேண்டியதே பார்த்தீங்கன்னா தைரியம் தான். தைரியத்துக்காக தான் அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிறீங்க. கரெக்டாக? கோழைகளாக ஆயிரக்கூடாதுங்கிறத கற்றுக்கிறீங்க. கரெக்டாக? பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். நம்ம அழகாக சொல்லிட்டார் சுவாமி விவேகானந்தர். கரெக்டா? பலம் இல்லாதவன் உலகத்தில் எங்கேயுமே பொழைக்க முடியாது. பணத்தை வச்சு பொழைக்க முடியுமா? நேவர். பணத்தை வச்சு மயக்கலாமை தவிர பொழைக்க முடியாது. புரியுதா? அறிவை வச்சு மயக்கலாமை தவிர பொழைக்க முடியாது. பலம், வீரம், தைரியம், ஆண்மை, சக்தி. புரியுதா? இது யார் இருக்கோ அவங்க மட்டும் தான் பொழைக்க முடியும். அதை நீங்கள் உங்கள் மாஸ்டர் ரங்கசாமி சார் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காரு. உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தார். இந்த ஸ்கூல்லலாம் வாழ்க்கை தரல, அவங்கெல்லாம் படிப்பு தான் கொடுக்குறாங்க. அது வாழ்க்கை அல்ல, இதுதான் வாழ்க்கை. சரியா? இப்போ வாழ்க்கையை கொடுத்தவர் வழிகாட்டி, அவர் தான் குரு, அவங்க தான் ஆசிரியர். இவர் குரு. குருவுக்கும் ஆசிரியருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆசிரியர் போதிப்பவர், குரு வழிகாட்டுபவர். நமக்கு குரு முக்கியமா, ஆசிரியர் முக்கியமா? சரியா? குனா இருட்டு, ரூனா விளக்குவது. இருட்டை விளக்குகிறார், உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வருகிறார். அதனால ரொம்ப அற்புதமா பாருங்க. நம்ம அன்பான குழந்தைகளே, டிவைன் மதர் எர்த், தெய்வீக அன்னை பூமி அப்படிங்கிற திட்டத்தை ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் நான் தனியாக தான் செஞ்சிட்ருக்கேன். என் கூட அப்பப்போ யாராவது 2 பேர் சேருவாங்க, போயிடுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த பூமியானது நீங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாமல் போயிட்டு. காரணம் நாங்கள், அதாவது என்ன மாதிரியான சீனியர்ஸு இந்த பூமியை நாசம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்டருந்து நீங்களும் பழகி நீங்களும் நாசம் பண்ணுறீங்க, நீங்களும் பூமியை ஸ்பாயில் பண்ணுறீங்க. எப்படி சொல்லுங்கள் பார்க்கலாம், சொல்லுங்கள். சாக்லேட்டே கடையில் வாங்குறீங்க, 1 ரூபா சாக்லேட்
2 ரூபாய்க்கு அந்த ஸ்வீட் மிட்டாய் வாங்குறீங்க, அப்படியே டபக்குன்னு வாயில் போட்டு அப்படியே கீழே போட்டுறீங்க. பூமி அழுகுது, தாய் பூமி அழுகுது. ஐயோ குழந்தைகளே, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் இருக்கேன், என்னவே இப்படி நாசம் பண்ணால் நான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நான் செத்து போயிடுவேன், பரவாயில்ல, நீங்கள் எங்கே போவீங்க? பூமி கேட்குது. கேட்குறங்காட்டி தான் இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்துருக்கோம் இந்த பூமியை காப்பாற்றணும். கரெக்டா? இந்த பூமியை காப்பாற்றணும். இதுக்காக என் கூட வரணும்னு சொல்லவே மாட்டேன். ஒரு கமிட்மெண்ட், ஒரு உறுதிமொழி மட்டும் உங்ககிட்ட சார் சொல்லிக்கலாம். குழந்தைகளே, பரவாயில்ல, சரி அப்படி கூட எடுங்க. எஸ், இட்ஸ் ஸ்வேர். எஸ், யூ கேன் டேக், யூ கேன் ஸ்வேர், யூ கேன் ஸ்வேர். நான் இந்த பூமி தாயின் அற்புதமான குழந்தை. இந்த தாய் பூமி நான் ஆனந்தமாக வாழ்வதற்கு மண்ணை தருகிறது, நீரை தருகிறது, காற்றை தருகிறது, எல்லாவற்றையும் தருகிறது. பதிலுக்கு நான் இந்த பூமிக்கு, இந்த தாய் பூமிக்கு இப்பொழுது இந்த கணத்திலிருந்து ஒரு உறுதிமொழி அளிக்கிறேன். ஏ அன்னையே, ஏ தாய் பூமியே, என்னால் என்னால் உனக்கு இனிமேல் எந்த விதத்திலும் கெடுதல் நிகழாது. நான் இந்த உன்னை நிச்சயமாக எடுக்க மாட்டேன். பிளாஸ்டிக் பொருள்களை முறையாக கையாளுவேன். என் வீட்டை சுற்றிலும் 10 மீட்டர் சுற்றளவுக்கு சுத்தமாக வைத்துக் கொள்ளுவேன். ஒவ்வொரு வாரமும் அதற்கென 1 மணி நேரம் செலவிடுவதாக இந்த கணத்தில் உறுதி அளிக்கிறேன். சரியா? என்ன பண்ணணும்னா, ஒரு பேப்பர், ஒரு பேக் எடுத்துக்கணும். யாரையும் எதையும் கேட்க வேண்டாம், யாரும் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டாம். ஒரு பேக் எடுத்துக்கோங்க. உங்கள் வீடு சுற்றி 10 மீட்டர் சுற்றளவுக்குள்ளே என்ன பிளாஸ்டிக் இருந்தாலும் சரி, என்ன பாட்டில், சாராய பாட்டில் கிடக்கும். இது 2 தான் மெயினாக தான் கிடக்கும். சரியா? இது 2ஐயும் பொறுக்க வேண்டியது கூட வேறு. அசிங்கம் பார்க்கக்கூடாது. எவனா என்னமா நினச்சிருப்பாங்க, அவனுக்கெல்லாம் பூமியை கெடுக்கிறவனுக்கு. நம்ம பூமியை காப்பாற்ற வந்தோம். அப்போ நம்ம வந்து எதை பற்றி யோசிக்கக்கூடாது. குப்பை நிறையா இருக்கா? நான் பாரு, முந்தா நேற்று சீக்கிரம் முடிச்சிடறேன். முந்தா நேற்று மேட்டுப்பாளையம் போயிட்டு இருந்தேன். என் கையில் வெறும் 10 ரூபா பணம் இருந்துச்சு. எல்லாமே பேங்க்கில் இருக்குது. பசிக்குது, வண்டியில் போயிட்டுருக்கேன். பகவானே அப்படிங்கிறப்ப நமக்குன்னு பார்த்தா மேட்டுப்பாளையத்துக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடு. இது கீழே, சாலை கீழே கொஞ்சம் மேடு. அங்கே ஒரு மரம். நினச்சேன் கண்டிப்பாக அங்கே பாட்டில் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி கொண்டு போய் அங்கே வண்டி நிறுத்தினேன். ஒரு 150 பாட்டில் கிடக்கு. அந்த ஏரியா சுற்றி ஒரு 10 மீட்டர் சுற்றுலாக்குள்ள 150 பாட்டிலும் கிட்டத்தட்ட 150 பிளாஸ்டிக் பாட்டிலும் கிடந்துச்சு. எல்லாத்தையும் பொறுக்கினேன். அங்கேயே கோணி பையும் கிடந்துச்சு. 2 கோணி பையில் தனித்தனியாக பொறுக்கி 2ஐயும் எடுத்து பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி கடை இருந்தது, பழைய ஜாமான கடை. கொண்டு போய் போட்டால் 120 ரூபா பணம் கிடச்சி. சௌரியமாக ஷார்ட் போட்டு, மூக்கு பிடிக்க ஷார்ட் போட்டு, வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு, டீயெல்லாம் குடிச்சிட்டு, தண்ணியெல்லாம் வாங்கி கொடுத்து ஜாலியாக வந்தேன். இப்போ எனக்கு இந்த நம்ம இந்தியாவுக்குள்ளே எங்கே சுற்றுவா இருந்தாலும் எனக்கு காசே வேண்டவே வேண்டாம். சுவாமி விவேகானந்தர் இப்படி தான் வந்து இந்தியா முழுசும் சுற்றினாராமா. அவருக்கு எல்லாமே கிடைச்சதுப்போ நான் யோசனை பண்ணேன், இதுதான் காரணம். எங்கே வேணால் நம்ம போகலாம், காசே வேண்டாம். இதில் என்னென்னா, இப்போ சார் சொன்னது புரிஞ்சவங்களுக்கு இடமும் சுத்தமாகிடுச்சு, வயரும் நிறைஞ்சிச்சு. அதனால் எல்லாரையும் போய் குப்பை பொறுக்கி விற்றுட்டு சாப்பிட சொல்லல சார். நம்ம இருக்கிற ஏரியாவில் நீட்டாக வச்சுக்கிட்டாலே நம்ம மனசு சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, புரியுதாப்பா? ஓகே, பண்ணிக்கலாம். இப்போ இந்த பசங்க வந்து என்னோட டீமில் சேர்ந்துருக்காங்க. டிவைன் மதர் எர்த் ப்ராஜெக்டில் தி வெரி ஃபர்ஸ்ட் டீம் ஃப்ரம் அம்மாபாளையம் ஸ்கூல். ஓகே, I'm so proud to announce that one Selvan Kabilesh, where is he? Yeah, he is the leader. He is going to lead this particular team in this school. We have taken a pledge to
keep this place, these circumstances free from plastics. Okay, va? Every week we decided to conduct this program for 2 hours every Sunday. Okay, it's a nice time to initiate this wonderful project under the leadership of our prestigious leader Rangaswamy sir. இப்போ அவர் கையால இங்க பாருங்க, இது வந்து 1 பவுன், அதாவது 1 கிராம் இருக்கக்கூடிய தங்க நாணயம் அல்ல. இது பித்தளை தான், டூப்ளிகேட் தான். ஆனால் 1 வருடம் வந்து இந்த என் கூட யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ 53 வாரங்களில் 45 வாரங்கள் யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு இது 1 கிராம் தங்கம் 10,000 ரூபா மதிப்பு $1 செஞ்சு அவங்க வெள்ளியில் செயின் செஞ்சு அவங்க கழுத்தில் மாட்டி விட்டுருவேன். சரியா? இதை இவர் கையால் கொடுக்குறாரு. சந்தீப் தலைவர் வா, லீடருக்கு வா, வாங்கிக்கோ. அங்கே பாரு, சொல்கிறான் இப்படி வை, அப்பதான் தெரியும். வா, அடுத்தது வாங்க. துணைத் தலைவர் யாரு? சார் ஆகி சார். யார் வைஸ் கேப்டன் யாரு? சார் ஆகி காமி. கிளாப். அங்கே பாரு. அடுத்தது வாங்க. மெம்பர்ஸ் வாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வாங்க. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் லைனா வாங்க. உன் பேர் என்ன? அகிலேஷ். அடுத்தது யாரு? உன் பேர் என்ன? வெங்கடேஷ். கமான். எதுக்கு? வெங்கடேஷ். அங்க பாரு. வெங்கடேஷ். அடுத்தது யார்? உன் பேர் என்ன? போட்டோ எடுத்தியாடா? இஷ்யூஸா வருது. ஆதிஷ். பரவாயில்லையா? இல்லை இஷ்யூ. வெரி குட். அடுத்தது யாரு? சந்தீப். உன் பேர் என்ன? இதெல்லாம் ஓரமாக வாங்கணும். மயன்குமார். அங்கே பாருங்க. உன் பேர் என்ன? மாதவன். வாங்கிக்க. இப்போ மாஸ்டர் கொடுக்கணுமா இல்லையா? எஸ் சார். மாஸ்டர் கண்டிப்பாக கொடுக்கணும். மாஸ்டர் நமக்கு வந்து இந்த அருமையான நிகழ்ச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு பரிசு 2 கொடுத்துருவோம். சரியா? ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம். இது வந்து மனசு சொல்கிறேன், இது அவருக்கு தங்கமாக வரும். என் கையால் வாங்கியாச்சுன்னா தங்கம் தான். ரொம்ப மகிழ்ச்சி. சார் சூப்பராக ஒரு கிளாப் பண்ணுங்க. ஸ்கிப் ஒன்ஸ் மோர். ஹோஷ். ஓகே, எல்லாம் அங்கே திரும்புங்க. தேங்க்யூ சார். நாங்கள் அப்படியே அங்கே போய்